திட்டத்தை பெயர் மாற்றம் மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியா கைது பண்றாங்க. இப்போ குறிப்பா செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. புதிதா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கக்கூடிய சூழல் புதிதா ஒரு டிவிஎஸ்சியில் ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. அதாவது டிவிஎஸ்சி வழக்கு போடுறதை பற்றி செந்தில் பாலாஜியை பொறுத்த முற்றிலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக தீவிரமாக பணியாற்றி குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அவர் பொறுப்பேற்ற பிறகு பெரிய திமுகவுக்கு செல்வாக்கு தேடுது என்பதை காரணம் காட்டி அவர் எப்படி பழி வாங்கணுன்ற நோக்கத்தோடு அவர் ஏற்கனவே 19 மாதம் சிறையிலிருந்து பழக்கப்பட்டு விட்டார். அதனால் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போடுறதுனால யாரையும் அழித்து விட முடியாது, திமுக காரனை ஒழித்து விட முடியாது. எமர்ஜென்சி காலத்திலேருந்து நாங்கள் பார்க்காத கேஸ் காரணம் சிபிஐ பார்த்தோம், மற்ற வழக்குகள்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லா வழக்குகளையும் வெற்றி பெறுறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 2001 இரவோடு இரவா கலைஞர் கைது செய்யப்பட்டார். அது பெரிய செய்தியாக போட்டாங்க, அது சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதில் எஃப்ஐஆராக போட முடியுதா? எத்தனை வருஷம் ஆச்சு? இதுபோல் ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்கலாம், ஒரு நாள் செய்தியாக வருமே தவிர முடிவு என்னவாக இருக்கும் என்பது எங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். இந்த மாதிரி பொய் வழக்குகளை போடுற நேரத்தை விட்டுட்டு அதில் தான் அரசாங்கம் கவனம் செலுத்திட்டு இருக்கு. அதனால்தான் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு கூட சென்னையில் டிவியில் நான் பார்த்தேன் 6 கொலையா இன்னைக்கு காலையில். காவல்துறையினருக்கு வேறு வேலை இல்லை, இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே ஒரு அரசாங்கம் நடப்பதற்குரிய அடையாளமே இல்லை. மேகதாது இஷ்யூ, நேற்று இஷ்யூ, இப்படி பல இஷ்யூக்கள் இருக்கிறது. அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. இதுவரையும் நான் கேட்குறேன், அவர் போகிறாருன்னு சொல்கிறாங்க. எப்போ போகிறார், என்ன போகிறார், ஏதோ அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா? ஆக ஒரு தெளிவில்லா சர்க்கார், ஒரு திறமையற்ற சர்க்காராக, எதுவுமே வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சர்க்காராக. அதே போல் மின்வெட்டை பற்றி நீங்கள்லாம் அமைச்சர்கள் இன்றைக்கி அமைச்சர் பேட்டி கேட்குறாங்க, பிரஸ்காரன் கேட்குறாங்க, ஓடுறாரு. 1900 ரூபா பில்லு வர வேண்டிய இடத்துல 17,000 ரூபா வந்திருக்குதுன்னு ஒரு ஆதாரத்தோடு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு. பதில் சொல்லாமல் பொறுப்பு இல்லாமல் போகிறார். இது எப்படின்னா மின் வாரியத்தில் கூடுதலாக அமைச்சிடுறாங்க. இப்போ 1000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 7,000 ரூபா வசூல் பண்ணிட்டு இந்த 7,000 ரூபாய் திருப்பி கொடுக்க போகிறதில்ல. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கிறாங்க. இது ஒரு மோசடி, இது ஒரு மிஸ்அப்ராப்ரியேஷன் தான். மக்கள்கிட்ட திருடுறது, அதிகமான வசூல் பண்ணி இது மறைமுகமாக ஒரு திருட்டுத்தனமான வேலை தான். இது திருடுன்னு கூட சொல்லலாம். மக்கள்கிட்ட பணத்தை திருடி இன்றைக்கு ஈபி நடத்துகிறார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருப்பி 7,000 வீட்டு தப்பாயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை உடனே திருப்பி கொடுக்க வேண்டியதானே, கழிச்சிங்கன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ண போகிறாங்க. மக்களுடைய பணத்தை ரொட்டேஷன் பண்ணால் அதுக்கு இன்ட்ரெஸ்டாக கொடுக்கணுமில்ல, செஞ்சுருக்காங்களா? இது ஒரு திருடு தான், இது ஒரு வகையான மோசடி தான், இது வகையான ஒரு மிஸ்அப்ராப்ரியேஷன் தான்.